Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மகாநதியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ட்ராக் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 எபிசோடு அதோட அந்த ட்ராக் ஓவர் ஆயிரும். தென் நியூ ட்ராக் தான். இப்போது ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து ரொம்பவே சேடாக இருக்காங்க. அண்ட் நம்ம விஜய்க்கு வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அங்கே அவர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா குடிச்சிட்டு அங்கே அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ இவங்க காலை வந்து அவர் அட்டன் பண்ணவே மாட்டேங்காரு. அண்ட் நம்ம நிவின் வந்து என்னாச்சு, யார் கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ காவேரி வந்து இந்த டைமில் வந்து நம்ம விஜய் வந்து கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாங்க. அந்த உண்மை ஏதோ தெரிய விடாமல் அப்படியே அந்த ட்ராக் அப்படியே முடிஞ்சிடும் போல். தென் டாக்டர் வந்து யமுனா கொன்னும் இல்லை, அவங்கள கரெக்ட் டைமில் சேர்த்ததுனால காப்பாற்றியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தென் அவங்க உள்ளே போய் யமுனா வந்து கான்சியஸ்க்கு வந்தோடனே அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அகைன் அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா நிவின் சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால பார்த்திங்கன்னா யமுனா வந்து காவேரி தான் ஃபுல்லாகவே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க. அந்த ப்ரொமோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், நேற்று வந்ததில். இப்போ கூட நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம காவேரி வந்து உனக்காக வந்து நின்னா அதையுமே நீ தப்பாக புரிஞ்சுக்கிறீ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ காவேரி வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க யாருமே. யமுனா பார்த்திங்கன்னா இப்போயுமே செல்ஃபிஷாக அந்த ப்ரமோலே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து விஜய் மாமாவுக்கு உண்மையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. காவேரி பார்த்திங்கன்னா எவ்வளவோ யமுனாக்கு எடுத்து சொல்லி இப்போதைக்கு கொஞ்சம் புரிய வச்சுட்டாங்க. அண்ட் நிவினை பார்த்திங்கன்னா அவன் முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிவின் வெளியே இருந்து கேட்டுடுறாரு. ஸோ அவருக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையுமே அதோடு முடிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் காவேரியை பற்றி அவர் நினைக்க மாட்டார். அண்ட் யமுனாவை மேரேஜ் பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து அப்கமிங்கில் தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா காவேரி வந்து மனசுலேயே நினைப்பாங்க, இதுக்கெலாம் காரணம் வந்து நிவின் கிடையாது, விஜய் தான். விஜய் கொடுத்த நம்பிக்கையால் தான் நிவின் வந்து இவ்வளோ உறுதியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் மேட்டரை வந்து விஜய் வந்து நிவின்கிட்ட சொல்லாமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது. நிவினும் பார்த்திங்கன்னா காவேரி பக்கமே வந்திருக்க மாட்டார். ஸோ இப்போ அது தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ உறுதியாக இருக்கார். அண்ட் பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு நன்மை இருக்குது. அது என்னென்னா நிவின் வந்து இனிமேல் காவேரி பக்கம் யோசிக்க மாட்டார். ஸோ விக்காவுக்கு நடுவில் இனிமேல் எந்த ஒரு பிரேக்கும் நடக்காது. பட் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க விஜய் மேலே. அது வந்து போக போக சரியாயிடும். ஸோ இப்போ யமுனா நிவின் இவங்க மேரேஜ் நடத்தி வைக்கிறது தான் நம்ம விக்காவுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்க போகுது. அது அப்கமிங்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.